உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிற நிலை மிக மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக கடந்து போக விரும்புகிறோம். ஆனால் வருத்தம் நம்மிலே பாரத்தை சுமத்துகிறது அல்லது பாரமான சூழ்நிலை நம்மளை வருத்தப்படுத்துகிறது. இந்த இரண்டு நிலைகளிலிருந்து மாறுவதற்கு எவ்வளவோ பிரயாசங்களை, பாடுகளை வாழ்க்கையில் நாம் பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. பிறந்த குழந்தையிலிருந்து வளர தொடங்கிவிட்ட காலத்திலிருந்து கல்லறை வரையிலும் இந்த மனித சமூகம் ஏதோ ஒரு பிரச்சனையை, பாரத்தை சுமக்க தொடங்குகிறது. சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்குன்னு பேக் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து போகிறதாக இருக்கு. அருமையானவர்களே, இந்த பாரங்களை நாம் தவிர்க்க முடியாதா என்று சொன்னால், உலக வாழ்க்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் ஏதோ ஒன்றுக்காக ஒன்று தேவையை சுமந்து செல்லுகிறது என்பது அமைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதில் சுகமாய் அமைத்துக் கொள்வது என்பது நாம் தேவனுடைய கிருபையை கொண்டு செய்யப்பட வேண்டியது. வேலைகளாக இருக்கலாம், குடும்ப பாரங்களாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதைகளாக இருக்கலாம். இவற்றிலெல்லாம் பாரம் இருக்கிற பொழுது அல்லது வியாதியினால், வறுமையினால், பிரச்சனைகள், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எல்லை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நாம் சந்திக்கிற பொழுது உங்களை ஆறுதல் படுத்தும்படி ஒரு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சுமக்கிற பாரம் என்று நீங்கள் உணர வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது, போங்க தலையெழுத்து என்று போகிறவர்களாக நீங்கள் இருந்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் யோசிக்கிற பொழுது, நாம் ஏன் இந்த வாழ்க்கையை வருத்தப்பட்டு சுமக்க வேண்டும், ஏன் எல்லாருமால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று சிந்திக்கிற, கேள்வி கேட்கிற நபராக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று உங்களை அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். ஆனபடினாலே உங்கள் பாரங்கள் எவ்வேற்பட்டதாக, எந்த சூழ்நிலையில் உள்ளதாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் அதை தேவனிடத்துக்கு வருகிற பொழுது அந்த பாரம் உங்களை விட்டு நீங்கும். ஏனென்று சொன்னால், அவர் ஆறுதல் படுத்துகிறவர். ஒரு வார்த்தையினாலே உங்களை திடப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டுடைய சமூகத்தில் அமர பொழுது உங்களுக்குள் இருக்கிற தேவையில்லாத பாரம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம் கண்டிப்பா உங்களை விட்டு போறதை உங்களால் உணர முடியும். அதுதான் அந்த தேவ பிரசன்னம், அதுதான் அந்த ஜீவிக்கிற ஆண்டவருடைய மகிமை. ஆனபடினாலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய நிலைக்கு இல்லைனாலும் யாருக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்பித்தாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் நிச்சயமாய் அவரை அண்டி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். பாரங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். வியாதி, வறுமையிலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அனுபவிக்கிறவர்கள் பேசுகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் அந்த நிலையில் அனுபவித்து பேசும்படி அனுக்கிரகம் செய்வார். பாரங்கள் எல்லாம் அவரிடத்துல பேசுங்க. நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடங்கள்ல இருந்து, இயேசுவே என் பாரத்தை நீங்கள் சுமப்பேன்னு சொன்னீங்களே, என் பாரத்தை நீங்க சுமங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய மனம் லேசாகும், மனம் நிறைவாகும், மகிழ்ச்சி தானாய் வந்து தேரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேலும் பெருக பண்ணுவார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.